மரம் பாருங்க, நாட்டு கனகாமரம் எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம அடுக்கு செம்பருத்தியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 செம்பருத்தி. நான் நேற்றே சொன்னேன் 3 பூ பூக்கும்பான்னு சொல்லிட்டு. பாருங்க 3 செம்பருத்தி பூ பூத்துருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இப்போ இதுவும் மறுபடியும் இதுலேயும் அரும்பு வைக்கும். இதுலேயும் அடுக்கு செம்பருத்தி தான் பூக்கும். இந்த பாரு, நம்ம எல்லா தொட்டிலுமே 2 கவர் வச்சுருக்குறோம் கனகாமரம் செடி. இது அதுவே வளர்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே மூடின்னு இருக்குது. சம்பங்கி வந்து தூக்கி கொடுப்பான் நம்ம டைம் இருக்கும்போதுன்னா. மொத்தம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி விட்டு தான் சைடில் இருக்கிற இலைய பூ வரும். இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலையில் வந்து 4 அரும்பு வச்சுருக்குது. ஒரு கலையிலையும் 4 அரும்பு வச்சுருக்குது பாருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ கலை இருக்குது. இது பூ பூத்துச்சுன்னா ஃபுல்லாக நிறைய பூவாக இருக்கும். இது பூக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கும் பாருங்கள். இது முன்னாடி பெரிய மரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பூக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்குது. நம்ம இதை கத்திரிக்காய் செடியை மாற்றி நட்டோம். சந்தெல்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னு இப்போ இதில் கத்திரிக்காய் வருது. இப்போ நம்ம அரளி செடியில் என்ன பூ இருக்குதான்னு பார்க்கலாம். அரளி செடியில் வந்து